வாடகை கார் ஓட்டுநர் கொலையில் திடீர் திருப்பம். கடத்தலுக்காக கொலையை அரங்கேற்றிய கும்பலி பின்னணி என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திக்குளம் கண்மாய்க்கரைக்கு குளிப்பதற்கு வந்த அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கண்மாய்க்கரையில் அடையாளம் தெரியாத ஆணவர் ஒருவர் உடலில் காயத்துடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முகத்தில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த நபரின் புகைப்படத்தை அனைத்து வாட்ஸ்அப் குழுக்களிலும் அனுப்பி உயிரிழந்தவர் யார் என்பதை கண்டறியும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். காவல்துறையினரின் முயற்சியில் உயிரிழந்தவர் மதுரை ரயில் நிலையத்தில் வாடகை கார் ஓட்டுநராக இருந்து வந்த மதுரை பைக்காராவைச் சேர்ந்த முருகன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தினர். காவல்துறையினர் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. முருகன் கடந்த மாதம் 28ஆம் தேதி மதுரை ரயில்வே நிலையத்தில் இருந்த பொழுது அடையாளம் தெரியாத 3 நபர்கள் வந்து தாங்கள் சாத்தூரில் இருக்கும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி வாடகைக்கு கார் வேண்டும் என்று கேட்டுள்ளனர். தொடர்ந்து TN 07 AM 8007 என்ற பதிவெண் கொண்ட சிகப்பு நிற காரை எடுத்துக்கொண்டு அந்த 3 பேரையும் காரில் ஏற்றுக்கொண்டு மதுரை ரயில் நிலையத்திலிருந்து முருகன் காரில் சவாரிக்கு புறப்பட்டுள்ளார். இந்நிலையில் இரவு வெகு நேரமாகியும் கார் திரும்ப மதுரைக்கு வராததால் கார் உரிமையாளர் பால்பாண்டி முருகனை தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளார். ஆனால் முருகனின் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த கார் உரிமையாளர் பால்பாண்டி மதுரை திலகர் திடல் காவல் நிலையத்திற்கு சென்று தனது காரை எடுத்துச் சென்ற முருகனையும் காரையும் காணவில்லை என்று கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் கார் ஓட்டுநர் முருகன் உடலில் பல்வேறு காயங்களுடன் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காரில் வந்த 3 பேர் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தொடர் விசாரணையில் 3 நபர்களும் கார் ஓட்டுநரான முருகனை கொலை செய்துவிட்டு காரை கடத்திச் சென்றது முதற்கட்டமாக தெரிய வந்தது. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அசோக் நகரைச் சேர்ந்த ருக்ஷனா பர்வீன் என்பவர் தனது மகள் ஜிசிரா பானுவை தனது மருமகனான நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது அசாருதீன் என்பவர் அவரின் நண்பர்களுடன் வந்து தனது மகளை வலுக்கட்டாயமாக சிகப்பு நிற காரில் கடத்திச் சென்றதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். ருக்ஷனா பர்வீன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட வாடகை கார் ஓட்டுநர் முருகன் கொலை செய்யப்பட்டதற்கும் ஜெசிதா பானு கடத்தலுக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். ஓட்டுநரை கொலை செய்துவிட்டு காரை கடத்திய கும்பல்தான் இந்த பெண்ணையும் கடத்திச் சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் மதுரை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் விசாரித்த போது முகமது அசாருதீன் தான் வாடகை கார் ஓட்டுநர் முருகனை கொலை செய்து அத்திக்குளம் கண்மாய்க்கரையில் போட்டுவிட்டு காரை கடத்திச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களது செல்போன் எண் மற்றும் CCTV கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் திருநெல்வேலியில் பதுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி விரைந்த தனிப்படை காவலர்கள் அங்கு பதுங்கியிருந்த முகமது அசாருதீன் மற்றும் அவரது நண்பர்களான ஸ்ரீவில்லிபுத்தூர் நல்ல குற்றாலம் தெருவைச் சேர்ந்த தங்கமாரியப்பன், சிவகாசி பள்ளப்பட்டியைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய 3 பேரையும் சுற்றி வளைத்த தனிப்படை போலீசார் அவர்களின் பிடியில் இருந்த ஜெசிரா பானுவையும் மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர். காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர தொடர் விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது அசாருதீன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தன் மனைவி ஜெசிரா பானுவுடன் விருதுநகர் மாவட்டம் வந்தபோது கூமாப்பட்டியில் செல்போன் கடையில் திருடிய வழக்கில் முகமது அசாருதீன் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து சிறையில் இருந்த அவர் வெளியே வந்ததும் ஜெசிரா பானுவை அவரின் பெற்றோர் அசாருதீனுடன் அனுப்ப மறுத்துள்ளனர். இந்நிலையில்தான் ஜெசிரா பானு தனது கணவரை செல்போனில் தொடர்பு கொண்டு
தன்னை எப்படியாவது இங்கிருந்து அழைத்துச் செல்லுமாறு கூறியிருக்கிறார். இதனையடுத்து முகமது அசாருதீன் தனது நண்பர்களான தங்கமாரியப்பன், விக்னேஷ் ஆகியோருடன் மதுரையில் ரயில் நிலையத்தில் இருந்து வாடகைக்கு கார் எடுத்துக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி வந்துள்ளார். தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி அடிவாரமான செண்பகத்தோப்பு பகுதிக்கு சென்ற அவர்கள் அங்கு வைத்து கார் ஓட்டுநர் முருகனை கொலை செய்து உடலை எடுத்து வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கண்மாய் அருகில் வீசியுள்ளனர். இதையடுத்து அந்த வாடகை காரையை தேடிக்கொண்டு அசோக் நகர் சென்ற அசாருதீன் தனது மாமனார், மாமியார் ஆகியோரிடம் தகராறு செய்ததுடன் மனைவி ஜெசிரா பானுவை கடத்துவது போல அங்கிருந்து காரில் அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் காரில் கிளம்பிய அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள ஆத்தாங்கரை பள்ளிவாசல் பகுதிக்கு சென்றிருக்கின்றனர். அங்கு காரை அடையாளம் கண்டு கொண்ட மதுரையைச் சேர்ந்த மற்றொரு வாடகை கார் ஓட்டுநர் அசாருதீனிடம் கார் குறித்து விசாரித்துள்ளார். அதற்கு ஏதேதோ பதில் சொல்லி சமாளித்ததுடன் அங்கிருந்து தப்பிச் சென்று காரை வேறொரு பகுதியில் நிறுத்திவிட்டு வள்ளியூருக்கு பேருந்தில் சென்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த தகவலறிந்து தனிப்படை போலீசார் திருநெல்வேலி சென்று தங்கமாரியப்பன், விக்னேஷ் ஆகியோரை முதலில் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கிருந்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு சென்ற காவலர்கள் அங்கிருந்து வெளியூர் தப்ப முயன்ற முகமது அசாருதீன் மற்றும் ஜெசிரா பானு ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். மேலும் இச்சம்பவம் வாடகை கார் ஓட்டுநர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.